Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. இந்த படம் பார்க்கணும்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே, பயங்கர பாச மழையாக இருக்கும், இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லோரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படி நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபாமன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது. ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள்னு நான் சொல்லுவேன். நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணுது. இது வந்து விராசரணன் வந்து பத்திரிகை தொழிலேருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த படத்துக்குள்ள நான் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாவே இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது, பட் இந்த படம் எனக்கு ஃபாரெவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து, பேஜன் டேஸ்லேருந்து, என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது நான் 3வது படம் நந்தன். முதல் 2 படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை. கத்துக்குட்டி உடன்பிறப்பை படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ, வெற்றி விழாவோ, இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்போ, அந்த மாதிரி எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை. அதனால் இது 3வது பட மேடையில் நம்ம நிறைய பேசணும், 2 மேடைக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை. அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நேரம் ஒதுக்கி அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினச்சோமோ அது அண்ணனோட மனைவி, அண்ணி, குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். நம்ம ஒரு நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம், நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அன்றைக்கி என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. சமுத்திரக்கனி சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் டே நைட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி, என்னால் வர முடியுமான்னு தெரியலை, இப்போ தாண்டா வந்து படுத்தேன், அப்படியே நித்திர சொக்குது அப்படின்னாரு. நானே சொன்னேன், அண்ணன் நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க, இது வந்து இன்னும் உதவி கேட்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன், சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க. படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுக்கு எல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா, படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார், பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். என்ன ஷார்ட்டு சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி 2.5 மணி நேரம், அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா, இவ்வளோ காலம் கொடிகட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, சார் பார்த்தனைக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான், நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும், இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்கிட்டயாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு வேளை என் கண்ணில் படலை போல இருக்குது.
ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார். உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு. நான் சொன்னேன் சார், இந்த கேரக்டரு ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார், வெளியிலையுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள். அதனால் இந்த கேரக்டரில் நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா, இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன், நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார். எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளவு பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும், அவரை கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டை நான் நடத்தியிருக்கணும். ஆனால் நான் அப்படி நடத்துனேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கடைசி 20 நாள் ஷூட்டிங்லாம் ஏன்டா இந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார். இனிமேல் வாழ்க்கையில் எவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகாக லட்சணமாக பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன். அதான் உண்மை. குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிகிட்டு ஒரு சின்ன பின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்ப அதை பண்ணிடுவாங்க. ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் இப்போ சூப்பராக பண்ணிங்க சார், நல்லா இருந்துச்சு சார், சார் தான் பின்னால் முதுகில் எதுவும் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தன்மையை பேசணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. கடைசி 20 நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்கிட்ட பேசவே இல்லை. ஒரு 150 பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன், அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. சரி சார் அங்கிட்ட வச்சுட்டு அடுத்த ஷாட்டுக்கு வாப்பா அப்படிமா ஒரு இடத்துலலாம் பாலசக்திகள் சார் உங்கள் கையெடுத்து கும்புறேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னாரு. என்னால் சசிகுமார் சார் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவனில் போயிட்டு சசிகுமார் சார் தனியாக கரிசனப்பட்டுக்கோங்க, இறக்கப்பட்டுக்கோங்க, ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னு. அவ்வளோ மிருகத்தனமாக நான் மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு. நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சிகளை பார்க்குற ஆள் கூட கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும். நான் பார்த்ததை, என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு, ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும். அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம். இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும், வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் சார் விஷயம் அப்படின்னா, நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் 2வது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும் சரவணன். வாழ்த்துக்கள். என்னென்னா, இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான், ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் இவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பார்த்துக்கிறவன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி, என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி, நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சுருத்தி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும். ட்ரெய்லரில் வந்துச்சு பாருங்கள், தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா. வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம்.
அற்புதமான ஒரு ஒரு இடத்துல அமையணும். ஒரு சில விஷயங்கள் அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் வரும்போது நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும். ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணா ரவி அண்ணா உள்ளே வந்திருக்காருனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சினிமாவில் எல்லாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க கூட நிற்க மாட்டாங்க. இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கற்றுத்தரும். அதில் இருக்கும். உங்கள் கூட எப்போதும் நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான், கலா அக்கா தான். அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா? எந்திரிங்க, இப்போயாவது எந்திரிங்க. அவங்க தான் இந்த படத்தில் எங்களை விட கஷ்டப்பட்டது. நான்லாம் கிடையாது. அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சரு. அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு, மன்னிச்சுக்கோங்க, அவங்க கணவருக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கழுவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும்? அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இந்த படம் சரவணனுக்கு பெருசாக நிற்கும். அதுக்கு தான் எல்லாம் நிற்கிறோம். நான் வழி அனுப்ப போன மாதிரி தான் இந்த படத்தில் 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். வழி அனுப்ப ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்க. மாதிரி நான் வழி அனுப்ப வந்தேடா, என்னப்பா ஏற்றிட்டீங்க? அப்படி தான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் தயாரிக்கணும்னு நினச்ச படம். என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே போனோடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமோ, தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம், இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்போ சொன்னேன், சரி நானே பண்ணுறீங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் இறங்க பார்த்தாரு. உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறீங்க, வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்குறது, அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி நின்னீங்க, பார்த்தீங்க, அப்படி இது பண்ணீங்க, அப்படி பார்த்ததை நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டராக மாறணும், நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார். பண்ணுவாங்க, வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ ஒருக்காக பண்ணுவோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் வரணும். நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும். ஆனால் அந்த நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க. வணக்கம்ட்டாங்க, கட்டுன்ட்டாரு. நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி, நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு. அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு இது சரியாக வரலன்னொடனே 2 நாள் கழிச்சு தான் அந்த இதுக்குள்ளே போய் கேரக்டராக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னாரு. இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம். அடி வாங்க மாட்டோமா என்ன? பல அடி வாங்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி வாங்குறது தான் அது எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே சொல்ல முடியாது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டிக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம். கனியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதா நான் இப்போ நினைக்கிறேன். இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக
இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும். அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஞாபகம் வந்தார். நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன். ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை, அவர் பண்ணுவார். ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பார். ஏன்னா காற்றுலே வெண்ணெய் அடிக்கிறவர், ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார். அப்படி பண்ணுற ஒரு ஆள். இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமாக இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு. அவர் அந்த சார் பார்த்தவொடனே அவர் அவ்வளோ ரசிச்சார். இது இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான். எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சிருக்கோம். முதல் ரசிகர் அவர் தான். அதை ரசிச்சு சொல்லும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது திருப்பி, அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் திங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க ஒவ்வொரு டைலாகும். சரவணனோட டைலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார், ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு. ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த அது மட்டும்தான். அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நந்தன், இந்த படம் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. நம்ம பார்க்க தவறிய மனிதர்களை பார்ப்பீங்க. நந்தன் ஒரு படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. படத்தை பார்த்தவர்களோட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள். என் தம்பி சரவணன்ட்ட கேட்டேன், கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு. கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க. அது எதுவும் அதில் படத்தில் மறைவுர்கள், அது என்ன பேசுறதுல கூட மறைச்சு பேசுகிறாங்க. அது நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க. ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கை விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள். நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள். நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன். பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல்களின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம். இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது ஆகச்சிறந்த ஒரு பதிப்பு. அது டப்புன்னு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்தெல்லாம் போக முடியாது. அவ்வளவு ஒரு பதிப்பு. அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கவனமாக பதியப்பட்டிருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இங்கே பல நாட்கள் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேரம் நெருக்கடிகளில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலைப்பளுவும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு. இதில் படத்தின் மாந்தர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பி சசி, அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன். என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைடன் தியேட்டர் அந்த ரவிதான் தயாரித்திருந்தார். அது ஒரு சிறந்த படம். ஆனால் என் தம்பி சசியாகவே இருப்பான். அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தான். ஆனால் இந்த கதையில், இந்த படத்தில் முதல் பதிவிலிருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள். சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலைஞன் இல்லை. உண்மையிலேயே அது கூழுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான். அப்படி ஒரு உடல் மொழி, அவனுடைய உரையாடல், உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு. அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களுடைய கதாபாத்திரம், அதனுடைய பங்களிப்பு, புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில். என்னுடைய தம்பி சமுத்திரக்கனி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது. இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும், சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது. ரொம்ப ஆழமான கதாபாத்திரம். இந்த மொத்த திரைக்கதையை தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 கதாபாத்திரம் இருக்குது.
அதை நடிச்சிருக்கிறவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல். நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கான் அப்படின்னு. அவன் கதாபாத்திரம் மட்டும் மொத்த படத்தையும் தாங்கி நிற்று ஒரே தூணில் ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கி நின்னா அப்படியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம். அவ்வளவு சிறப்பாக அது செஞ்சுருக்கான். அது செஞ்சுருக்கான். அது சும்மா சொல்ல முடியாது. தம்பி ஜிப்ரான் அவர்களுடைய இசை தம்பி சமுத்திரக்கனி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும். அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் அப்படி அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசையில் அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காரு. அதை ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுத்துருக்காங்க. ஜிப்ரான் தான் அது. ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது. அது உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான். இன்றைக்கி அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி அதை திரைக்கதையை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள். அவருடைய படைப்பு, ஒளிப்பதிவாளர் சரண், கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார். ஒரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இங்கே இருக்கிறாங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம் தொழில்முறை நடிகர்கள் இல்லை. இந்த ஊரில் இருக்கிறவங்க இது ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள். இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் ரொம்ப நாளாச்சு. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன், என்னுடைய அப்பா பால்மேந்திரா, அப்பா பாரதி ராஜா, இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது, அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது. ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும். அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம். அது பொழுது போக்கும். அது ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும். இது ஆகச்சிறந்த பொழுதாக அந்த 2 மணி நேரம் 5 நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம் தான் நந்தன். திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனால் நான் போகவே இல்லை. என்னுடைய மனைவியெல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து இப்படி திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை. நான் சொல்கிற கதை மிக ஆழமான கதை. தமிழ் நிலத்தில் மட்டும் இல்லை, இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள், நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை காவியம்தான் இந்த நந்தன். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.